மில்லட் இப்போ எங்கே பார்த்தாலும் சிறுதானியங்கள் எடுத்துக்கோங்க. சிறுதானியங்கள் சுகருக்கு எடுத்துக்கோங்க. சிறுதானியங்கள் நீங்கள் எந்த நோய்க்காக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. சிறுதானியங்கள் கேன்சருக்கு எடுத்துக்கோங்க, எல்லாத்துக்கும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சிறுதானியங்கள் சுகருக்கு நிஜமாலுமே நல்லதா அப்படின்றது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் டாக்டர் சுபாஷினி, சுவாசி டயபெட்டிஸ் நேச்சுரல் ஹாஸ்பிட்டல், மடிப்பாக்கம், சென்னை. சுவாசி ஹெல்த் ஸ்பா சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பரவலாக பார்க்கக்கூடிய எல்லா வீடியோஸ்லையும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்லட்ஸ் இருக்குது. அதே மாதிரி இப்போ ரொம்ப டென்ட்ராயிட்டு வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்லட் நூடுல்ஸ் வந்துருச்சு, மில்லட் உப்புமா வந்துருச்சு, மில்லட் சேமியா வந்துருச்சு. நீங்கள் குழந்தைங்களுக்குமே மில்லட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு பல வகையான விளம்பரங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு தான் வரோம். ஆனால் மில்லட்டு சுகர் பேஷண்ட்டுக்கு நிஜமாலுமே நல்லது தானா, எந்த அளவுக்கு நல்லது, எப்படி எடுத்துக்கணும், இல்லை தவறான முறையில் எடுத்துக்கிட்டால் சுகரை அதிகப்படுத்துமா அப்படின்ற எல்லா விதமான கேள்விகளையும் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சிறுதானியங்களை சுகருக்கு எடுத்துக்க சொல்றோம் இல்லையா? ஏன் சிறுதானியங்கள் என்ன சுகரே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. சிறுதானியங்கத்திலையும் கார்போஹைட்ரேட் அப்படின்ற ஒரு காம்பனன்ட் இருக்க தான் செய்யுது. ஆனால் சிறுதானியங்கள் எல்லாமே லோ கிளைசிமிக் ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான விஷயம். அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வெள்ளை சாதம் எடுத்துக்கிறோம் அல்ல பாலிஷ்டான விஷயங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து உங்கள் உடம்புல போயிட்டு உடனேவே வந்து உங்களை சுகர் ரைஸ் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். அதாவது ஹை கிளைசெமிக் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மில்லட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து பிளட்ல போய் கலக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும். சுகர் லெவல்ஸை வந்து ரைஸ் பண்ணுறது ஸ்லோவாக தான் இருக்கும். அதனால நம்ம இதை லோ கிளைசெமிக் ஃபுட்ஸ்ன்னு சொல்கிறோம். இதோட முதல் பெனிஃபிட் இதுதான். இதனால மட்டும்தான் நம்ம வந்து மில்லட்ஸ் வந்து சுகர் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இதில் நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா மில்லட்ஸை எந்த விதமாக எடுத்துக்கும் போது அது லோ கிளைசிமிக்காக இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். மில்லட்ஸை எப்படி எடுத்துக்கிட்டாலும் அது லோ கிளைசிமிக் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. மில்லட்ஸை எடுக்கிற விதத்தில் எடுத்தால் மட்டும்தான் அதோட பயன் வந்து நமக்கு வந்து முழுசாக கிடைக்கும், முக்கியமாக சுகர் பேஷண்ட்ஸுக்கு. இப்போ சிறுதானியங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். திணை, சாமை, குதிரைவாழை, சோளம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ இது எல்லாமே வந்து சுகர் பேஷண்ட் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எல்லாமே எடுத்துக்கலாம். ஆனால் ஒவ்வொன்றுத்தையும் எடுக்க வேண்டிய விதம் அப்படின்றது ஒன்று இருக்குது. யூஸ்வலாகவே சிறுதானியம் ஒரு சுகர் பேஷண்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா சிறுதானியங்கள் எல்லாத்தையுமே ஊற வச்சு எடுக்கிறது தான் நல்லது. இன்னும் சொல்லப்போனால் ஊற வச்சு ஃபர்மெண்ட் பண்ண மாதிரி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஊற வச்சு எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அதோட முழு போஷாக்கு வந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். அந்த மாதிரி கன்வெர்ட் ஆகும்போது மட்டும்தான் உங்களோட சுகர் லெவல்ஸ் அதை ரைஸ் பண்ணாமல் கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா இதுவும் நார்மல் ஃபுட் மாதிரி உங்களோட சுகர் லெவலை ஸ்பைக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா என்கிட்ட வர சில பேஷண்ட்ஸ் என்ன அப்படின்னா நான் எல்லாமே மில்லட்ஸ் தான் மேம் எடுத்துக்கிறேன், ஆனால் என்னோட சுகர் லெவல் கம்மியாக மாட்டேங்குது, ஏன் அப்படின்னு கேட்கும் போது இதுதான் பிரச்சனை. எதை எடுத்துக்கிட்டாலும் அதை எந்த விதத்தில் எடுத்துக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்போ இப்போ நான் சொன்ன மாதிரி மில்லட்ஸ் எடுத்துக்கிற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக அதை வந்து ஊற வச்சு ஃபர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு ஒரு சிறுதானியங்களுக்கும் ஒரு ஒரு விதமான பயன்கள் இருக்குது இல்லையா? இப்போ எல்லாமே சுகருக்கு நல்லதுனாலும் இதில் சில விஷயங்கள் நேராகவே வந்து உங்களோட இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சாமை அப்படின்ற ஒரு சிறுதானியம் இருக்கு இல்லையா? இதை வந்து சுகர் பேஷண்ட்ஸ் அதிகமாக எடுத்துக்கலாம். இதை எடுத்துக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை குறைச்சி கொடுத்து உங்களுக்கு வந்து இன்சுலின் சுரப்பிகள் வந்து நல்லா வேலை செய்யறதுக்கும் இன்சுலின் வந்து அந்த பிளட்ல இருக்க சுகரை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சாமையை வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கஞ்சி விதத்தில் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. எந்த மில்லட்ஸையுமே சுகர் பேஷண்ட் நீங்கள் கஞ்சி வகையில் எடுத்துக்கவே கூடாது. முக்கியமாக அப்படின்னு சொன்னீங்கன்னா சாமியும் எடுத்துக்கவே கூடாது. சாமியை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஊற வச்சுட்டு ஒரு சாதமாகவே வடிச்சிட்டு கூட அது கூட காய்கறிகள் சேர்த்து கீரைகள் சேர்த்து சில நட்ஸுகளுமே வச்சு தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஒரு சுகர் பேஷண்ட் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட தட்டில் ஒரு மில்லட் ரைஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கூடவே வந்து 2 மடங்கு காய்கறிகள் இருக்கணும், கூடவே கீரை வகைகள் இருக்கணும், கூடவே வந்து ப்ரோட்டீன் ரொம்ப முக்கியம். நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ற பர்சனாக இருந்தீங்கன்னா நான்வெஜ் ப்ரோட்டீன் இருக்கலாம். இல்லை வெஜிடேரியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜிடேரியனில் இருக்க ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பன்னீர், சோயா, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த விஷயங்கள் உங்கள் தட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இப்போ நான் சொன்ன மாதிரி சாமை எடுத்துக்கலாம். அதே மாதிரி ராகி, கேழ்வரகுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதையுமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் கேழ்வரகை ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி கஞ்சி மாதிரி எடுத்துக்க வேண்டாம். கேழ்வரகு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து எலும்பு சம்பந்தப்பட்ட
சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் இருக்குது. அதாவது எல்லா சுகர் பேஷண்ட்டும் இருப்பாங்க, ஆனால் சிலருக்கு வந்து எலும்புகள் வீக்காக இருக்கும். அந்த கால்சியம் ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ராகி எடுத்துக்கலாம். ஆனால் நான் எப்பயும் சொல்கிற மாதிரி ராகி வந்து தோசையாவோ இல்லை வந்து அது ஒரு இட்லியாவோ எடுக்கிறதுக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ராகி களியாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அந்த களியை வந்து நல்லெண்ணெய் விட்டு காய்ச்சி எடுத்துக்கிறது இன்னும் பெனிஃபிட். ஸோ எல்லா திணைகளையுமே எடுத்துக்கோங்க. அது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றத தெரிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இட்லிலாம் உங்களுக்கு செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு தோணுதுன்னா இந்த மாப்பிள்ளை சம்பா அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அந்த வகையான அரிசிகளை எடுத்து நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இட்லி வந்து நீங்கள் எடுத்துக்கவும் பிடிக்கும். உங்களுக்கு வந்து வெள்ளை அரிசி எடுக்காத ஒரு ஃபீலிங்குமே வராமல் இருக்கும். நான் அடுத்தது சொன்ன மாதிரி காய்கறிகள் எப்படி சாப்பிடலாம் அப்படின்னா கசப்பு வகையான காய்கறிகளை எப்பயுமே வந்து இந்த திணை அரிசிகள் கூட சேர்த்து இல்லை திணைகள் கூட சேர்த்து சாப்பிட்றது நல்லது. காய்கறிகள்னு பார்த்தீங்கன்னா இந்த பாகற்காய், சுண்டைக்காய், கோவக்காய், அந்த மாதிரி கீரையில் வந்து அகத்திக்கீரை, முருங்கைக்கீரை இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் சேர்த்து சாப்பிடலாம். இப்போது கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சுகர் லெவல்ஸ் குறைஞ்சிட்டு வரதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். நீங்கள் எப்போ உங்களுக்கு சுகர் லெவல் அதிகரிக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்று மில்லட்ஸ் எடுத்துகிட்டு இருப்பீங்க, ஆனால் கஞ்சி விதத்தில் எடுத்துகிட்டு இருப்பீங்க. அதுவுமே உங்களுக்கு சுகர் ரைஸ் பண்ணி கொடுக்கும். ஏன்னா வந்து அதில் ஃபைபர் கண்டென்ட் கம்மியாக இருக்கும். உடனே போய் உங்கள் பிளட்ல மிக்ஸ் ஆகிட்டு உடனே வந்து சுகர் லெவல் ஷூட்டப் ஆகிடும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எது வந்து சேர்த்து சாப்பிடக்கூடாதோ, இப்போ வந்து சுகர் பேஷண்ட்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு அந்த மாதிரி அடியில் மண்ணு கடையில் விளைஞ்சது சில விஷயங்கள் நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சில விஷயங்கள் என்ன பண்ணுவாங்க மில்லட்ஸ் கூடயே வச்சு சாப்பிடுவாங்க. இப்போ மில்லட் நூடுல்ஸ் அப்படின்ட்டு வந்திருக்கு, அதெல்லாம் சேர்த்து சாப்பிடுவாங்க. அது நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டா பரவாயில்ல. கடையில் வாங்குறீங்க அப்படின்னா கவனிச்சு தான் வாங்கணும். ஏன்னா கடையில் வாங்குறது முழுக்க முழுக்க மில்லட்டால் மட்டும்தான் செஞ்சிருக்கா அப்படின்றத நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணுங்க. மில்லட் நூடுல்ஸ் எடுத்துக்கிறது, மில்லட் சேமியாவை எடுத்துக்கிறது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லா சிறுதானியங்களையும் நீங்களே வாங்கிட்டு அதை வந்து ஊற வச்சு சாதமாகவே வடித்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இல்லைன்னா களி மாதிரி கிண்டிட்டு சாப்பிட்றது நல்லது. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா சுகர் லெவல்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக குறையிறது இல்லாமல் சிறுதானியங்கள் நிச்சயமாக சுகர் பேஷண்ட்ஸுக்கு நல்லது தான். அதே மாதிரி சிறுதானியங்கள் எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லுவோம்னா தண்ணீர் வந்து அதிகமாக தேவைப்படாத தானியங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஏன் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா சிறுதானியங்களை எடுத்துக்கும் போது உங்களை உடம்புல இருக்க நீர்த்தன்மை வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்போ சுகர் பேஷண்ட்ஸுக்கு வந்து ஒரு மூட்டு வலி இருக்கு, முழங்கால் வலி இருக்கு, இல்லை வேற ஏதோ ஒரு வாத சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க சிறுதானியங்கள் எடுத்துக்கும் போது அது உங்களுக்கு இன்னுமே வந்து உடம்புல வறட்சி தன்மையை அதிகப்படுத்தி கொடுக்கும். அப்போ என்ன சேர்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வந்து ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க எப்பயுமே ஒரு சிறுதானியம் எடுத்துக்கிறீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி களி மாதிரி கிண்டுறீங்கன்னா அதுல கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்க்கிறதா இருக்கட்டும், இல்லை நீங்க வேற விதமா எப்படி எடுத்தாலும் ஒரு எண்ணெய் பதம் இருக்கிற மாதிரியான நல்லெண்ணெயா இருக்கட்டும் இல்லை நெய்யா இருக்கட்டும் ஏதோ ஒன்று அது கூட சேர்த்து சாப்பிடணும். அதே மாதிரி உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அது கூட ஃபைபர் அதிகமாக இருக்க காய்கறிகளும் கீரை வகைகளும் சேர்த்து சாப்பிடணும். இந்த மாதிரி சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்புல உங்களுக்கு வறட்சி வராது, நீர்த்தன்மை குறையாது, வலிகள் அதிகரிக்காது. ஏன்னா சில பேர் மில்லட்ஸ் எடுத்துக்கும் போது எனக்கு வந்து வலி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதையும் நம்ம கவனித்து பார்க்கலாம். அப்போது இந்த மாதிரி எண்ணெய் பிசுக்குகள் இருக்கிற மாதிரியான ஒரு எண்ணெய்களையோ இல்லைன்னா நெய்யோ வந்து சேர்த்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை வந்து குறைச்சி கொடுக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி விஷயங்களை கரெக்டாக இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா சுகர் பேஷண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை மூட்டு சம்மந்தமான வலிகள் இருக்கக்கூடிய இருக்கட்டும் இல்லை எந்த நபராக இருந்தாலும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சிறுதானியங்கள் உங்கள் உடம்புக்கு நல்லது.